வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ வெல்கம் பேக் டு வாஃபிள் என்டர்டைன்மெண்ட். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் என்ஜிஎல் அப்படின்னு ஒன்று இருக்குது தெரியுமா? உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அனானமஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுறது. அப்போ தான் நம்ம மேலே இருக்கிற வன்மத்தெல்லாம் வரவங்க போகிறவங்களாம் கட்டிட்டு போவான். நான் என்ன பண்ணிட்டேன், ஏதோ ஒரு இதில் தெரியாதனமாக அதை போட்டு விட்டேங்க. சிறப்பான ஆள் நீ. அதில் வந்த மெசேஜஸ் எல்லாம் இருக்கே, அவ்வளோ மெசேஜஸ் இருந்துச்சு. அவ்வளோன்னா அவ்வளோ இல்லை, கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தான் வந்துட்டு உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோ. சீக்கிரமாக உள்ளே போயிடுவாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது அந்த மெசேஜஸ்லாம். மொதல் மெசேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஐ மிஸ் அவர் கான்வர்சேஷன்ஸ், லெட்ஸ் கேட்ச் அப் சூன். ஒரு வேளை இருக்குமோ ஒரு வேளை இருக்கு. நீ யாருன்னே தெரியாது. இதே நான் இன்ஸ்டாகிராமில் ஆஸ்க் மீ எனிதிங்னு போடும்போது இந்த மாதிரி ஐ மிஸ் அவர் கான்வர்சேஷன் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், நான் உங்கள் கூட பேசவா ட்ரை பண்ணுவேன். யாருன்னே தெரியாமல் ஐ மிஸ் அவர் கான்வர்சேஷன் லெட்ஸ் கேட்ச் அப் சூன்னா நாங்கள் எப்படிங்க யாருன்னு போய் கேட்ச் பண்ணுவேன்? வெரி பேடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, யூஆர் கியூட் ஆஸ் ஆல்வேஸ். கியூட்டு நான் ஐயோ எனக்கு வெக்கமாக வருது. நன்றி. இந்த மெசேஜ் அனுப்பினவங்க வந்துட்டு ரொம்ப என்னை வந்துட்டு ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, when are we gonna see each other again? It's been so long. What do you mean? நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையே. ஏன் எல்லாரும் அனானிமஸ் வர மெசேஜ் வரும்போது மட்டும் நல்லா வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து மெசேஜ் போடுறீங்க? இதே ஆஸ்க் சம்திங்ல கேட்கும்போது அப்போ எவனும் வந்து போட்டுறாதீங்க, சரியா? யாருக்கான் when we are gonna see again. சரி, எப்போ முன்னாடி மீட் பண்ணலாம். யாருன்னே தெரில. மேபி இந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுவோம். அடுத்தது, who is your crush? ஏண்டா இதில் வந்து எதையாடா கேட்பீங்க? இதை நீங்கள் நார்மலாகவே கேட்கலாங்கடா. ஏன்டா இதில் வந்து கேட்குறீங்க? ஏன் க்ரஷ்ஷு? எனக்கு க்ரஷ்ஷுன்னு ஆக்சுவலாக யாரும் இல்லைங்க. அப்போல்லாம் எனக்கு யாரும் இல்லை. சாரி. ஏன் உங்களை எல்லாரும் சிங்கம்னு சொல்கிறாங்க? இது யாருன்னு எனக்கு தெரியும். இது அவன்தான், அவனே தான். அது ஒன்றும் இல்லைங்க. இந்த ஏரியாவில் கிளப்பி விட்ட இதுதான். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சுபாஷ் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு பேச்சு வேகலை இன்னைக்கோ ஒரு நாள் ஆரம்பிச்சு விட்டது. எப்போ தம் தூண்டு கிங்கினி மங்கினின்னு சுற்றிட்டு இருக்கிறப்ப அப்போ ஆரம்பிச்சு விட்ட விஷயம் இப்போ வரையும் அதை வச்சே பேசினுக்கிறானுங்க. சிங்கோன்னு. வெரி பேட். எல்லாரும் உங்கள் கராத்தே மாஸ்டர்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் பரோட்டா மாஸ்டர்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். யார்ரா நீ? இவ்வளோ டேலண்டடாகிற, சாவுற நேரத்தில் கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற அநியாயண்டா. அடுத்து, எப்படி நீங்க இவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கீங்க? சொல்லுங்க. இருக்கு. உங்களை பார்த்தாலே எனக்கு வெக்கமா வருது. வான சேதிஸ், ஐ லவ் யூ. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? ஆக்சுவலா நீங்க ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. இதெல்லாமே எனக்கு வெக்கமா இருக்குங்க நீங்க சொல்றதெல்லாம். சரியா? நீங்கள் யாருன்னு தெரில, அதெல்லாம் எனக்கு வெக்கமாக இருக்குது. சரியா? இன்னொன்று, இந்த வான சேதிஸ் லவ் யூ இதெல்லாம் வேணாங்க. இருக்கட்டும், லவ் மனசுக்குள்ள அன்பாக இருக்கட்டும். ஓகே, டன். சரியா? இருந்தாலும் எனக்கு என்னமோ இது பொண்ணாகவும் இருக்கலாம். இது ஏன் பையனாக இருக்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, 2 பேராமே. நான் சொல்லலை, வெளியில் பேசிக்கிறாங்க. பேசுவாங்க. அது எப்படிரா மனசாட்சியெல்லாம் பேசுறீங்க? அவன் ஒண்ணுக்கே இங்க ஏன்டா அப்படி அநியாயம் பண்ணாதீங்களா டே? ஓ டேக்கா நீங்க ஜஸ்ட் மிஸ். இட்ஸ் ஓகே. ஈவன் யூ லீவ் ஹர் அண்ட் கம், ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ நைஸ்லி. யோசிச்சு சொல்லுங்க ஹரிஷ் ப்ரோ. எல்லாம் ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சும்மாலாம் நோண்டக்கூடாது ப்ரோ. யாருமோ நீ? எனக்கு என்னமோ இது பையனாக தான் இருக்கும்னு ஸ்ட்ராங்காக தோணுது.
பட் நான் அப்படிலாம் கிடையாது. நான் வந்துட்டு எப்போவுமே எஸ். அடுத்த ஆளை பார்ப்போம். உங்களை ஷோக்கு நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா குடுமி? என்ன குடுமின்னு கூப்பிடுறவங்களே சில பேர் தான். இன்னும் கூப்பிட்டு இருக்கிற ஒரே ஒருத்தன் அவன் தான். டேய் சலா சங்காத்துருவேன். சங்காத்துருமா? Who do you miss the most? Who do you miss the most? யாரை மிஸ் பண்றேன் தெரியலையாங்க. நான் நிறைய பேர்த்த மிஸ் பண்றேன். உங்களை எல்லாரும் மன்மதன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஏன் உண்மையா இருந்தா என்னடா பண்ண போற? நானும் பண்ணட்டுமா? ஏம்ல இப்படி பண்றீங்க? அப்படிலாம் இல்லலே, அதெல்லாம் நல்ல பையன்லே. Who's the first friend that you supports you the most? Okay. Hey, பேசாதடா, படிக்காத தற்குறிப்பே. Who's the friend that you support the most? யாரு? என் நண்பர்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. முதல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால் ரேங்க் பண்ண முடியாது. ஸோ ஆக்சுவலாக எல்லாருமே வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் தான் என் கூட இருக்கிறவங்க எல்லாரும். என்னால் வந்துட்டு தனியாக ரேங்க்லாம் பண்ணி ஒருத்தங்களை ரேங்க் பண்ணி இன்னொருத்தங்களை ரேங்க் பண்ணாமல் அந்த சங்கடத்தை உள்ளாக்கெல்லாம் நான் விரும்பலை. அடுத்ததுக்கு போகலாம். எல்லா வெங்காயத்தையும் வக்கனையா பேசி ஃபர்ஸ்ட்ல இருந்த ஒரு ஃப்ரெண்ட ஒருத்தி இருந்தால அதை மறந்து சரியா பேசுறது இல்லைன்னு எல்லாம் மாறிடும்ல. இதுல உனக்கு 2 கேர்ள் ஃப்ரெண்டா? யாரோ ஒருத்தன் EF இருக்குன்னு தெரிஞ்சும் ப்ரப்போஸ் வேற. எடு செருப்ப நாயே. ஃபர்ஸ்ட் எனக்கு ஃப்ரெண்டு எவ்வளாச்சும் வந்தீங்க அவ்வளோதான். யாருமா நீ? யாரோ ரொம்ப வெறியோட இதை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் டென்ஷன் வேண்டாமே. ருக்கோ சரா சபர் கரோ. உங்கள் உயிர் நண்பன் யாரு? உங்கள் கூடயே இருந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்க. என் உயிர் நண்பன் யாருன்னு நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, உங்களுக்கே தெரியும். நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஆக்சுவலாக எக்கச்சக்கமாக பண்ணியிருக்கான். அதெல்லாம் விவரிக்கவும் வார்த்தைகள் இல்லை. அது சொல்கிறதுக்கும் இந்த வீடியோ பத்தாது, அத்தனை இருக்குது. அதுக்காக மீதியெல்லாம் என் உயிர் நண்பன் இல்லைங்கிறது. ஆக்சுவலாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு இருந்தாலே அவங்க எப்போவுமே எனக்கு க்ளோஸ் டு மை ஹார்ட் தான். அவங்க எனக்கு உயிர் நண்பர்கள் தான். அதில் மோஸ்ட் டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணுறது இவன் கூட தான். இதில் என்னது, வண்டி சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடத்த கண்டுபிடி. ஏன்டா டேய், யாரா நீங்களாம்? இதை ஏன்டா அனானிமஸ்ல வந்து சொல்றீங்க? இதை நீங்க ஏன்டா நேராவே சொல்லிட்டு போயிடலாமாடா? இதுல வண்டி இல்ல, பண்டியா, பண்டி. Whose location do you have? Whose locationனா யார் லொகேஷன் உங்களுக்கு வேணும்? அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்மல கொடுக்கல உம்மா. தெரியாது. எனக்கு புரியலையே. உங்களுக்கு யார் லொகேஷன் அது வேணுமா? என்கிட்ட என் லொகேஷன் இருக்கு. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியணுமே. நீங்க எதாவது எதிர்பார்க்குறீங்கன்னா நான் அந்த லொகேஷன் நான் உங்களுக்குன்னு சொல்ல முடியும். மொட்டையா ஹூஸ் லொகேஷன் வி ஹேவ்னா நான் என்னத்தை சொல்லுவேன் தெரியலங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நான் அந்த அனானமஸுக்கு போட்டு வந்த மெசேஜஸ். சோலி முடிச்சு பார்த்தீங்களா எவ்வளோ கொடூரமாக இருக்குன்னு. கஷ்டகாலம். அடுத்து கன்ஃபெஷன் வேற ஒன்று போட்டு வச்சிருக்கேன். அதுக்கு என்ன வரப்போகுதோ தெரில. அது இன்னும் காத்து நிற்கிறேன். அதில் இன்னும் கொடூரமாலாம் கண்டிப்பாக கேட்டு வச்சிருக்கேன். இப்போ கேட்பானுங்க. அதுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு கண்டென்ட் தான் முக்கியம். ஸோ இதே மாதிரி இந்த வீடியோ ஃபன்னாக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு, ஓகே, இந்த இடத்துல லைக் பட்டன் இருக்குல்ல, அந்த லைக்கை அமுத்திட்டு இந்த பக்கம் சப்ஸ்கிரைப் இருக்குது, சப்ஸ்கிரைப் அமுத்தி அந்த பெல் ஐக்கானை வந்துட்டு ஆனில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்படி அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகே, இதே மாதிரி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். See you on another video. This is Tata, bye bye, take care from me, Harish.